கண்ணுக்கு தெரியாத காட்சியில் கூட ஊழல் செய்த ஆராசாவுக்கு எம்ஜிஆரை பற்றி பேச தகுதியில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசியதாக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராசாவை கண்டித்து அதிமுக சார்பில் அவிநாசியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் ராசா பேசி வருகிறார் என்றும், இதனால் தொண்டர்களின் மனம் காயப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு திறக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். திமுக அரசு அமைந்தவுடன் மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளது என்றும், இதனால் தொழில் நிறுவனங்கள் நலிவடைந்து தொழிலாளர்கள் வேலை இழந்து வருகின்றனர் எனவும் அவர் கூறினார். எம்ஜிஆர் குறித்து அவதூறாக பேசிய ராசா தன்னை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழப்பார் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க செல்லவில்லை, முதலீடு செய்ய சென்றார் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கொடி ஆட்டாதப்பா, கொடி ஆட்டாமலே பறக்குது இல்ல, பறக்குதா இல்லீங்களா? இது எதனால பறக்குது? காற்றுனால பறக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்த ராஜா